Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த மனுஷனுடைய பிரச்சனை என்ன? அந்த பொருளாசக்காரன், தனக்குனே வாழ்றவன், களஞ்சியங்களை இடிச்சு கட்டுறானவன், முட்டாள்னு கர்த்தர் சொன்னாரே, அவனுடைய பிரச்சனை என்ன? அவன் எல்லாத்தையும் இடிச்சு பெருசா கட்டினது தப்பு இல்ல, குவிச்சது தப்பு இல்ல. அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் என்ன சொல்றான்? ஆத்மாவே. ஆத்மான்னா என்னன்னே தெரியல அவனுக்கு. உண்மை என்ன சொல்றான்? ஆத்மாவே இல்ல, சரீரமே, நீ புசித்து குடித்து திருப்தியாரு. இவனுக்கு ஆத்மாவுக்கும் சரீரத்துக்கும் வித்தியாசம் தெரியல, உள்ளான மனிதனுக்கும் புறமான மனுஷனுக்கும் வித்தியாசம் தெரியல. புறமான மனுஷனுக்கு தேவையான எல்லாத்தையும் சேர்த்து குவிச்சு வச்சுட்டா போதும், அதுல வாழ்க்கை எல்லாம் நிறைவு நான் பெற்று விட்டேன் என்று அவன் தவறாக எண்ணுகிறான். வாழ்க்கையில தவறான எண்ணம் தான் பாருங்க தவறான வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். எப்படி நம்ம மீட்டு கொள்ளும்படியாக இவர் நம்ம மீட்டுக் கொள்ளுகிறார், நம்மள என்னத்தை கண்டார்ன்னு சொல்லி எதுக்கு நம்ம மீட்டுக் கொள்ளுகிறார் என்று வேதம் கூறுகிறது. தேவாதி தேவன் கத்தாதி கர்த்தர் கண்டு அவர் மனுஷனா இந்த உலகத்துக்கு நம்மை அவருக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறாராம். அதை பற்றி தான் இங்க எழுதி இருக்குது. தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி தன்னுடைய ஜீவனையே விட்டு கல்வாரி சிலுவையிலே இந்த நிலத்தை, இந்த மண் பாண்டத்தை, இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட மண்ணிலான இந்த சரீரத்துக்கு உள்ளா இருக்கிற இந்த பொக்கிஷத்தின் நிமித்தமாக என்னையே மீட்டுக் கொள்ளுகிறார், சொந்தமாக்கி கொள்ளுகிறார். மனுஷன்னா கர்த்தருடைய பார்வையில் அவ்வளவு அருமையா தெரிகிறான். முக்கியமா மனுஷனுடைய இருதயம், அவனுடைய ஆவி, அவனுடைய உள்ளான மனிதனை கர்த்தர் அவ்வளவு பெருசா நினைக்கிறார். அவனை பார்க்கும்போது வெறும் சரீரமா மண் பாண்டமா இல்ல, ஒரு மாமிச பிண்டமா இல்ல. அவனை பார்க்கும்போது அவன் ஆவி மனிதனாக, தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவனாக, ஒரு பொக்கிஷமாக அவனை காண்கிறார். அதற்காக தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று வாங்குகிறாராம். இருக்கீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய இருதயம், என்னுடைய ஆவி தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய பார்வையில இது விலையேற பெற்றதா இருக்குதுன்னா என்னுடைய பார்வையிலும் அதுதான் விலையேற பெற்றதா இருக்கணும். இருதயம் தான் தேவனுடைய பார்வையிலே மேன்மையானது என்று நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக இருதயம் தேவனுடைய பார்வையில மேன்மை உள்ளதா இருக்கிறபடினாலே அந்த இருதயத்துக்கு தான் நாம் முக்கியத்துவம் தர வேண்டும். இருதயத்துக்கு முக்கியத்துவம் தரும்போது இருதயத்தை நாம் பேணி பாதுகாத்து இந்த இருதயத்தை நாம் பண்படுத்தி இந்த இருதயத்தில நமக்கு அவரோடு இருக்கிற உறவிலே ஐக்கியத்திலே நாம் தலைக்கும் போது, அதிலே வளரும் போது, அதுக்கு இடம் கொடுக்கும் போது, ஆவியானவருக்கும் வசனத்துக்கும் இயேசுவுக்கும் அவரோடு உள்ள ஐக்கியத்துக்கும் இந்த உறவாடுதலுக்கும் இந்த நெருக்கத்துக்கும் நாம் இடம் கொடுக்கும் போது, அதிலே ஆழமாய் நாம் செல்லும் போது அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று உண்டாகிறது. எல்லாம் உங்களுக்கு தேவையான எல்லாம், சரீர தேவையா இருந்தாலும் சரி, பொருளாதார தேவையா இருந்தாலும் சரி, என்ன விதமான தேவையா இருந்தாலும் சரி, உள்ளத்திலிருந்து இந்த பொக்கிஷ சாலையில் இருந்தாலும் இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் வெளியே வருகிறது. ஆகவேதான் இந்த கிறிஸ்தவ போதனை, செழிப்பை குறித்த கிறிஸ்தவ போதனை உலகத்துல போதிக்கிற இந்த பண போதனையை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமானது. உலகத்துல நிறைய பேர் போதிக்கிறான் பற்றி, எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி திரட்டுறது, எப்படி சேர்க்கறது, எப்படி சுருட்டுறதுலாம். எல்லாத்துக்கும் ஒரு புக் இருக்குது எப்படி பண்றதுன்னு. நாம் அதை போதிக்கல, நாம் இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை போதிக்கிறோம். இது என்ன சொல்லுகிறது? இருதயம் தான் முக்கியம். இருதயத்தை கர்த்தருக்கு தந்திருக்கிறியா? இருதயத்துக்கு தரவில்லை என்றால் எவ்வளவு ஆஸ்தி இருந்தும் நாம் முட்டாள்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தராதவன் முட்டாள், இருதயத்தின் மேன்மை உணராதவன் முட்டாள், இருதயத்துக்காக வாழாதவன் முட்டாள், இருதயத்தை மேன்மையா நினைக்காதவன் முட்டாள். கர்த்தருடைய பார்வையில் இருதயம் தான் மேன்மையா இருக்குது, அவன் முட்டாளா இருக்கிறான். அதை மேன்மையா நினைக்காதவன். இந்த உலகத்தில் இருக்கிறவனுக்கும் நமக்கும் அதுதான் பெரிய வித்தியாசம் பாருங்க. அவன் எல்லாத்தையும் மேன்மையா நினைக்கிறான், நம்ம இருதயத்தை தான் மேன்மையா நினைக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்கள், ஆவி அதான் இருதயம். இந்த ஆவி, அதற்கடுத்த காரியங்கள், தேவனோடு உள்ள உறவு, நெருக்கம், ஐக்கியம், இதுல தான் நாம் கவனத்தை செலுத்துகிறோம். இதைத்தான் பெரிதாக நாம் எண்ணுகிறோம். வாசிப்போம், திரும்ப செல்வோம். லூக்கா 12ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 22ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பாருங்க, இந்த அங்கதான் இந்த ஓமையை வாசித்தோம். முட்டாள்னு சொல்றாரு, பிறகு எல்லாம் சொல்றாரு இல்லையா? அந்த ஓமையை சொல்லிவிட்டு 22ஆம் வசனத்துல அப்படியே தொடர்றாரு. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி அதுல இருந்து சில பாடங்களை சொல்லுகிறார். இப்போ சில லெசன்ஸ் ஃப்ரம் திஸ் பேரபிள். அவர் சொன்ன ஓமையிலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்க சொல்றார். அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படி இருக்கிறபடினால்
எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி இருக்கிறபடினால் சொன்னா, இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுகிறபடினால, இருதயம் தான் ஆண்டவருடைய பார்வையில் முக்கியமா இருக்கிறதுன்றபடினால, இந்த மனுஷனை போல இருக்கக்கூடாது. வெறும் சேர்த்து களஞ்சியத்துல சேர்த்து குவிச்சு வச்சுட்டா எல்லாம் முடிஞ்சது நினைச்சிட்டு இருக்க கூடாது. இது உண்மையாய் சத்தியமாய் இருக்கிறபடினால இப்படி வாழக்கூடாது. அப்ப இதுதான் சத்தியம் என்று சொன்னால், இது சத்தியமா இருக்கும் என்றால், எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, என்றைக்கு நம்ம இருதயத்தை மேன்மையா நினைத்து, அதுதான் பெரிய பொக்கிஷமா நினைத்து ஆவியில தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை வளர்த்துக் கொள்கிறோமோ, அதை மேன்மை பாராட்டுகிறோமோ, அன்றையிலிருந்து நாம் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று சரீரத்தை பற்றி கூட கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால், இது கரெக்டா இருந்தா சரீரத்துக்கு அடுத்த தேவைகள் கூட சந்திக்கப்பட போகிறது. 23ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷத்துவாயிலாய் இருக்கிறது. பிரையாரிட்டியில சொல்றாரு பாருங்க. ஆகாரத்தை பார்க்கலும் எது? ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷத்தவைகளா இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள். அவைகளை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழை போட்டுகிறார். பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். களஞ்சியத்தை பற்றிலாம் அப்பதான் பேசினாரு. இடிச்சு பேசா கற்றவனை பற்றி பேசிட்டு இப்ப சொல்றாரு, இந்த ஆகாயத்து பறவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியம் இல்லை, ஒண்ணும் கிடையாது. அதுங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னா, நமக்கும் விதைப்பருப்பு கிடையாது, நமக்கும் களஞ்சியம் கிடையாது, நமக்கும் பண்டக சாலை கிடையாதுன்னு கிடையாது. இதே தேவன் தான் மற்ற இடங்கள்ல பேசுகிறார். தசமபாகம் பண்டக சாலை கொண்டாங்கன்றார். அப்ப நமக்கு பண்டக சாலை இருக்குது, களஞ்சியங்கள் நிரம்புன்றாரு. நம்முடைய களஞ்சியங்கள் தேவனுக்கு நம்ம முதலாவது வைக்கும் போது உன்னுடைய களஞ்சியங்கள் நிறமும், உன்னுடைய ஆலைகள் திராட்சை ரசத்தால் புரண்டோடும் சொல்லப்பட்டிருக்குது. நல்லா என்ன அர்த்தத்துல சொல்றாருன்னு கவனிக்கணும். பறவைகள் நம்மளை விட வித்தியாசமானவைகள். அவைகளுக்கு களஞ்சியம் இல்லை, அவைகளுக்கு விதைப்பு அறுப்பு கிடையாது, அவைங்க போய் அக்ரிகல்ச்சரல் ஒர்க் பண்றது கிடையாது, விவசாயம் பண்றது இல்லை. பறவைகள்லாம் விவசாயம் பண்ணிய பழக்குது. அதான் சொல்றாரு. பறவைகள்லாம் பெரிய களஞ்சியத்தை கட்டியா சேர்த்து வச்சிருக்கு கிடையாது. பறவைகள்லாம் இப்படியா வாழ்ந்துகிட்டு கிடையாது. பறவைகளுக்கு நமக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. களஞ்சியம் இல்ல, விவசாயம் பண்றது இல்லைன்றது மட்டும் இல்ல, பறவைகளுக்கு நமக்கு இருக்க பெரிய வித்தியாசம் என்னன்னு சொன்னால், நமக்கு இருதயம் இருக்குது, தேவன் வாசம் பண்ணுகிற இருதயம் மனுஷனுக்கு இருக்குது. பறவைகளுக்கு தேவன் வாசம் பண்ணுகிற இருதயம் ஒண்ணு கிடையவே கிடையாது. அதான் சொல்றாரு. பறவைகளை காட்டிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள். எவ்வளவு விசேஷித்தவர்கள்னா, நமக்கு ஏதோ இவ்வளவு பெரிய உருவம் இருக்குது, நமக்கு ஒரு மூளை அறிவு இருக்குது, அதுகளை விட ரொம்ப உயர்வான அறிவும் மூளையும் இருக்குது, அதுதான் நம்ம விசேஷித்தவர்கள் சொல்ல. அதனால அல்ல, உண்மைதான், அந்த விஷயத்திலும் விசேஷித்தவர்கள் தான். ஆனால் பறவைகளை காட்டிலும் நாம் அதிக விசேஷித்தவர்கள் சொன்னா எந்த விதத்துல? அவைகள் இருதயம் இல்லாத ஒரு பறவைகள். அவைகளுக்குள்ள தேவன் வாசம் பண்ணல, அவைகளை தேவன் மீட்டுக் கொள்ளும்படியா ரத்தத்தை சிந்தல, இருதயத்தை எனக்கு தான் அவைகள்கிட்ட போய் கர்த்தர் கேட்கறது இல்லை. அப்பேற்பட்ட ஒரு இருதயம் பறவைகள்கிட்ட கிடையாது. அவைகளோட சாதாரண பறவைகள் தேவன் வானத்துல பறக்க விட்டு. ஆனால் நீங்க சும்மா ஆகாயத்துல பறக்க விட்ட பறவைகளும் கிடையாது, இங்க விட்ட புழுக்களும் பூச்சிகளும் கிடையாது. சில விசுவாசிகள் சொல்றது போல, நான் புழு ஐயா, நான் பூச்சி ஐயா, நான் குப்பை ஐயா, தூசியான்னு கிடையாது. நீங்க யாரு இருக்கீங்களா? அதெல்லாம் விட்டு ஒளிங்க. யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி எல்லாம் சொல்றவங்க. இந்த புழு பூச்சி பிசினஸ் எல்லாம் விட்டு ஒழிக்கணும். ஏனென்று சொன்னால், அவை பறவையை காட்டிலும் அதிக விசேஷமானவர்கள் அல்லவா என்று சொல்லுகிறார். எந்த விதத்தில் எவ்வளவோ விசேஷித்தவர்கள். எவ்வளவு விசேஷித்தவர்கள்? எவ்வளவோன்னு சொன்னா அந்த ஒரு வார்த்தையில எல்லாம் அடங்கி இருக்கு. எவ்வளவு விசேஷித்தவர்கள், ரொம்ப அளவிட முடியாது. எந்த விஷயத்துல விசேஷித்தவர்கள்? நமக்கு ஒரு இருதயம் இருக்கிறது, இங்க தேவன் வாசம் பண்ணுகிறார். பரலோகத்தின் தேவன் உள்ளத்துல வாசம் பண்ணுகிற இருதயத்தை பெற்ற விசேஷமானவன் மனுஷன். ஆகவேதான் நீங்கள் அதிக விசேஷமானவர்கள் அல்லவான்னு சொல்றாரு. எத்தனை பேர் சொல்றீங்க விசேஷமானவன்? சரி, கொலோசியர் 1:27 திருப்போம். புறஜாதிகளுக்கு உள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே இந்த ரகசியம். என்ன விசேஷம் நமக்குள்ள? நாம் என்ன விதத்துல விசேஷித்தவர்கள்? பறவைகளை காட்டிலும் மிருகங்களை காட்டிலும் எப்படி விசேஷித்தவர்கள் சொன்னா, ஏதோ நமக்கு இந்த அறிவு இருக்குதுன்றால் அல்ல,
தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இருதயம் இருக்கிறது. அதனாலதான் சொல்றார், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே இந்த ரகசியம். அதுதான் விசேஷம், அதுதான் உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற பாக்கியம். அந்த விதத்துல நீங்கள் விசேஷமானவர் என்று வேத வசனம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. அநேகருக்கு தங்களுக்குள்ள இருக்குது என்னன்னு தெரியல, அதான் பிரச்சனை. ஸ்பர்ஜனை பற்றி ஒரு கதை சொல்லியிருக்கேன். பெரிய பிரசங்கியார், லண்டன் மாநகரத்திலே பிரசங்கியார் இருந்தவரை பல்லாயிரக்கணக்கான மக்கள் அங்கே சபைக்கு போய் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் சொன்னாங்களாம், ஒரு அம்மா, வயசான அம்மா சாக கிடக்குறாங்க, ரொம்ப ஏழை, எப்படியாவது பாஸ்டர் ஜெபம் பண்ணணும்னு விரும்புறாங்கன்னு சொல்லி, சாகர நேரத்திலேயாவது பாஸ்டர் வழி அனுப்பி விடுவார்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டா போனாராம் ஸ்பர்ஜன். அந்த அம்மா போய் ஒரு குடிசையில பரிதாபமா இருக்கான் பாருங்க. குடிசையில குளிர்ல ரொம்ப தரித்திர நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறதா. ஆனா அந்த தரித்திர குடிசையில பார்த்தா ஒரு அழகான ஃப்ரேம் பண்ணப்பட்ட ஒரு இது தொங்கி கொண்டிருக்குதாம் அங்க மூலையில. இவர் உடனே அவர் அதை அட்ராக்ட் பண்ணிடுச்சு. என்னன்னு பார்க்கலாமே, இவ்வளவு நல்லா என்ன பத்திரம் மாதிரி இருக்கு என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தா பத்திரமே தான் அது. அதை எடுத்து வாசிச்சு பார்த்தா அது சொல்லி இருக்குதான், இந்த அம்மா ஒரு பெரிய செல்வந்தர்கிட்ட வேலை செஞ்சம்மா. அவங்க சாகும்போது படுத்த படுக்கையில் இருந்துக்கிட்டு ஒரு வில் எழுதும் போது இந்த அம்மாவுக்கு அந்த வில்லுல ஒரு பெரும் பகுதியை தன்னை பாதுகாத்ததுனால, தனக்கு சேவை செய்ததுனால ஒரு பெரும் பகுதியை தன்னுடைய செல்வத்திலிருந்து இந்த அம்மாவுக்கு கொடுக்கும்படியாக எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த அம்மா அந்த வேலை செய்துட்டு இருந்தாங்களே அந்த இடத்துல அந்த ஆள் செத்த உடனே இந்த அம்மா இதை வாங்கிட்டு என்னமோ அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னு போல இருக்கு நினைச்சு ஒரு நல்ல ஃப்ரேம் பண்ணி செவுத்துல தொங்க விட்டுட்டு இருக்குதான் பாருங்க. இவர் ஸ்பர்ஜன் கேட்டாராம், இது யாருமா கொடுத்ததுன்னு. இந்த மாதிரி இவர்கிட்ட வேலை செஞ்சேங்க, நானே சாகிற நேரத்தில் கொடுத்தாங்க எனக்கு, அவங்க கையால கொடுத்ததுன்னு ஞாபகார்த்தத்துக்காக கொண்டாந்து பத்திரமா மாட்டி வச்சிருக்கேன். அப்புறம் போய் பார்த்தா அவங்களே தேடிட்டு இருக்காங்களா இந்த அம்மா எங்கன்னு. இந்த அம்மா எங்கன்னு தெரியாம எங்கேயோ ஒரு பொந்துல போய் பூந்துக்கிட்டு, சாப்பாடு இல்லாம குளிர்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு, ஒரு அண்ட இடம் இல்லாம ஒரு ஷேக்னு சொல்லுவாங்க, அதுல போய் குப்பையில உட்கார்ந்துக்கிட்டு கிடக்குது இந்த அம்மா. கடைசியில் அப்படியே செத்து போச்சாம் பாருங்க. இவ்வளவு செல்வம், கோடி கோடி கோடியா அந்த அம்மாவுக்கு சொத்துக்கள் கொடுக்கப்பட்டது. ஆனா அந்த அம்மாவுக்கு தெரியாதனால வாழ்ந்து செத்து முடிஞ்சிருச்சு வாழ்க்கை. ஒரு நயா பைசா கூட அனுபவிக்கல அந்த அம்மா. இதை ஃப்ரேம் போட்டு மாட்டி வச்சு செத்து போச்சு. இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்த்துச்சு. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நான் சொல்லுறேன், ஏற்கனவே நிறைய நம்முடைய பரிசுத்தவான்கள் சகோதர சகோதரிகள் ஐயாக்கள் அம்மாக்கள்லாம் பரலோகம் போய் சேர்ந்துருக்கிறாங்க. இப்படி இவங்களுக்கு வாழ்நாள் பூரா பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ணி வழி அனுப்பி விட்டு பரலோகத்துக்கு அனுப்பிச்சு விட்டு இருக்கிற பிரசங்கியார்களும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு அதை பற்றி ஒண்ணுமே சொன்னதே கிடையாது. இவங்க என்னத்தை அனுபவிக்கணும்னு சொன்னதே கிடையாது. என்ன விதமான பொக்கிஷம் உனக்குள்ள இருக்கிறது, என்ன இந்த மாபெரும் பொக்கிஷம் என்ன என்பது ஒருத்தரும் விலகி சொன்னதும் கிடையாது. பாவம் அவங்களும் கண்ணீரும் கம்பளையுமா போய் சேர்ந்து இருக்கிறாங்க. அதுதான் வேதம் சொல்லுது, அங்க கண்ணீரத்துல தான் துடைப்பாராங்க கர்த்தர். அங்க நிறைய அழுகிற பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்லியிருக்கு கர்த்தர் கண்ணீர் துடைப்பாரு. ஏன் அழுவாங்க? அங்க பட்டினி கிடையாது. அங்க ஐயோ ஆண்டவரே இதெல்லாம் என்னுடையதா இருந்ததா, எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது, இருந்ததுன்னா நான் ஒரு கை பார்த்திருப்பேனே, கொஞ்சம் நல்லவாது இருந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுற பரிசுத்தவான்களை பரலோக கர்ச்சீப் வச்சு ஆண்டவர் கண்ணை தொடச்சு விட்டு, பரவாயில்ல பரலோகம் பரலோகம் சொல்லி கடைசியில பரலோகம் சேர்ந்துட்ட, திருப்தியாரு மகனே, இனிமே அதெல்லாம் பற்றி அழுது பிரயோஜனம் இல்லை, உன் கண்ணீரை நான் துடைக்கிறேன்னு தொடச்சு விடுவாராம். நிறைய பரிசுத்தவான்கள் இருக்காங்க, விளையாட்டுக்கு சொல்ல நானு. இப்படியே இருக்கிறாங்க போய் சேர்றவங்க. இதை பற்றி ஒரு கரிசனை கிடையாது, இதை பற்றி ஒரு விதமான அறிவு கிடையாது. தனக்குள்ள இருக்கிறது என்ன, ஒரு பொக்கிஷ சாலையை போட்டு வச்சிருக்கிறார் ஆண்டவர். நல்ல பொக்கிஷமாக இந்த இருதயத்திலிருந்து நல்ல காரியங்களை எடுத்து கொடுக்கிறான் அவன். நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு செல்வமும் செழிப்பும் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எல்லாம் எங்க இருந்து வருகிறது? இருதயத்துல இருக்கிற இந்த பொக்கிஷ சாலையிலிருந்து தான் உண்டாகிறது. ஆகவேதான் இருதயத்தை பேணி பாதுகாக்க சொல்லுகிறது. இதிலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படுகிறது. உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் இங்கிருந்து தான் புறப்படுகிறது. ஆகையாலதான் பறவைகளை காட்டில நீங்கள் மேன்மையானவன் சொல்லப்பட்டிருக்கிறது. காட்டு புஷ்பங்களை பார்க்க சொல்லி இருக்குது 27ஆம் வசனத்துல. அது உழைக்கிறது இல்ல, நூக்கிறது இல்ல, சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். டிரெஸ்ஸை பற்றி ரொம்ப பெருசா பிரசங்கம் பண்றவங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் உடுத்துறாராம். யாரை உடுத்துறாரு? காட்டு புஷ்பங்களை உடுத்துறாரு. அது இன்னைக்கு இருந்து நாளைக்கு போறது, பட்டு போகிற ஒன்று. இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு ஒண்ணு இல்லாம போயிடுது, செத்து போயிடுது. புல்ல உடுத்துறாரு ஆண்டவர், காட்டு புஷ்பங்களை உடுத்துறாரு. ஆண்டவர் எப்படி உடுத்துறாருன்னு கொஞ்சம் தயவு செய்து கவனிங்க. சும்மா ஒண்ணு பேதுருவை பிடிச்சிக்கிட்டு இதுதான் அப்படின்னு மாட்டி வச்சுக்க கூடாது. ஃப்ரேம் பண்ணி எல்லாத்தையும் ஒன்னோட ஒண்ணு ஒப்பிடணும். ஆண்டவர் சொல்றாரு, காட்டு புஷ்பத்தை பாரு, சாலமோன் முதற்கொண்டு, சாலமோன் தான் இருக்கிறதுல பணக்கார ராஜா, அவன் முதற்கொண்டு
கொட்டி கொட்டி வச்சிருந்தது அவனுக்கு செல்வம். அவன் முதற்கொண்டு யாரும் இந்த காட்டு புஷ்பத்தை போல உடுத்தினதே கிடையாது. அவ்வளவு அழகான உடுப்பை கர்த்தர் அதுக்கு கொடுக்கிறார். இருக்கீங்களா? அதனாலதான் உடுப்பை பற்றி பிரசங்கம் பண்றது நிறுத்திட்டேன். நான் நல்லா உடுத்துங்கன்னு தான் பிரசங்கம் பண்றேன். ஏன்னா கர்த்தர் நல்லா உடுத்துகிறார். இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், உங்களை உடுத்துகிறார். விசுவாசிக்காம போனால் அவ்வளவுதான், உங்க இஷ்டம். உடுத்துகிறார் நான் விசுவாசிக்கிறேன், நன்றாக உடுத்துகிறார். அதான் சொல்றாரு, கவலைப்படாத. இந்த கவலைப்படுகிறதுனால ஒரு முளத்தையால் என்ன கூட்ட போறது இல்லை. யாரு கவலைப்படுறான்னு சொன்னா, தன்னில் ஜீவன் இல்லாதவன், தேவனோடு கூட உறவு இல்லாதவன், இருதயத்தில் ஆண்டவர் அறியாதவன், அவனுடைய பொழப்பே கவலையா தான் இருக்குது. எங்க போவோம், எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி திரட்டுறது, எப்படி எங்க சுரண்டுறது, எங்க பிடிக்கிறது, எங்க காசை பிடிக்கிறது, இதே தான் அவனுடைய கவலையா இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், மனம் புதிதாக்கப்படாத விசுவாசிகள், மனதளவிலே சத்தியத்தை அறியாத விசுவாசிகளும் அப்படியே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பணம் வந்து ஒரு பெரிய பர்சூட் ஆஃப் லைஃப் ஆயிடுது. அதை பற்றி அதை பின்னாடியே ஓடுறாங்க. அதை எப்படி அடையிறது, இதே தான் அவங்களுக்கு வேலை. சபைக்கு வர்றது கூட அவங்களுக்கு நேரம் கிடையாது, வசனத்தை வாசிக்க நேரம் கிடையாது, ஜெபம் பண்ண நேரம் கிடையாது, ஒன்றும் நேரம் கிடையாது. பணத்தின் பின்னால அலையோன்னு அலையிற விசுவாசிகள் இன்றைக்கு இருக்கிறாங்க. அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் எனக்கு வித்தியாசமே இல்லை அநேக நேரங்கள்ல. ஏன் என்று சொன்னால், சரியான அறிவில்லாத விசுவாசி. அந்த விசுவாசியை பார்த்தா கர்த்தர் கவலைப்படாத. எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்க சரீரத்தை பற்றி கவலைப்படாத. நீ பறவையை காட்டிலும் எவ்வளவு விசேஷித்தவன், நீ காட்டு புஷ்பங்களை காட்டிலும் எவ்வளவு விசேஷித்தவன். விசுவாசியா இருந்து கொண்டு ரட்சிப்பை பெற்று பரலோக தேவனே உள்ள வந்து வாசம் பண்ணுகிறார் என்று அறிந்து கொண்டு இவ்வளவு தெரிந்து கொண்டு கவலைப்பட்டா, ஒரு குருவிக்கு இருக்கிற ஒரு சாதாரண அறிவு கூட நமக்கு இல்லைன்னு அர்த்தம். அந்த குருவி ஒரு சாதாரண அறிவு தான் அதுக்கு இருக்குது, அது கவலைப்படுறது இல்லை. ஆண்டவர் தினந்தோறும் அதை போஷிக்கிறார். சர்வவல்லமுள்ள தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இதை சொல்லிட்டு தான் சொல்றாரு 31ஆம் வசனத்துல, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். முக்காவாசி நேரம் மத்தேயு 6:33 வாசிக்கிறோம் நம்ம, இல்லையா? அங்க முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள் இருக்குது. அதே இங்க லூக்கா அப்படி சொல்றாரு பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். எல்லாம் சொல்லுங்க, ராஜ்யத்தையே தேடுங்கள். ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, ஆமா ராஜ்யத்தையே தேடி என்ன கிடைக்க போகுது, கஞ்சியும் கொஞ்சம் தேட வேணாமா, சோத்தையும் கொஞ்சம் தேட வேணாமா. அந்த கஞ்சி சோத்தை தேடி இருந்தா அந்த கஞ்சி சோறு தான் வாழ்க்கையிலே பெரிய பிரச்சனையா இருக்கும். இந்த கஞ்சி பின்னால போறது, இந்த சோத்து பின்னால அலையிறதுமே தான் பெரிய பிரச்சனையா இருக்கும். அது புத்தி போக மாட்டேங்குது பாருங்க. ராஜ்யத்தையே தேடினா எப்படி? நான் சொல்லுகிறேன், பரலோகத்தின் தேவன் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன் சொல்லுகிறார். சாதாரண மனுஷன்ல பிரசங்கியார் சொல்றல, பரலோகத்தின் தேவன் சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடு. அதையே தான் தேடுறார். ஆமா, அதையே தேடு, அதையே முதலாவது வை, அது பின்னாலேயே போ, அதிலேயே உன் கண்களை வை, அதுக்கே உன் இருதயத்தை ஒப்புக்கொடு, அதுக்காகவே வாழு. என்னங்க ராஜ்யத்தையே தேடினா எப்படிங்க? கொஞ்சம் உலக பிராரமாவும் இருக்கிறேன் கிடையாது. ராஜ்யத்தையே தேடு. ராஜ்யத்தையே தேடினால் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட போடும். இதுதான் கிறிஸ்டியன் ப்ராஸ்பெரிட்டி. இதுதான் ஆவிக்குரிய செழிப்பு, ஆவிக்குரிய மனுஷனுடைய செழிப்பு. இது வந்து பணத்தையே தேடி எப்படி போய் எப்படி விரட்டி எப்படி பிடிச்சி எப்படி எவனை கீழே தள்ளி எவனை மிதிச்சு எவனை இது பண்ணி மேலே ஏறலாங்கிறது எங்களுடைய போதனை கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் சொல்லுங்க, இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். உலகத்தார் வந்து இதை பற்றி எல்லாம் கவலைப்படுறாங்களாம் பாருங்க. 30ஆம் வசனம் சொல்லுது, உலகத்தார் நாடி தேடுகிறார்களாம் இவைகள் எல்லாம், ஆனால் இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். என்ன பெரிய பாக்கியவான்கள் பாருங்க. அவன் தேடு தேடுன்னு அலையோ அலைஞ்சிட்டு இருக்கிறான். நமக்கு சொல்லி இருக்கு, நம்முடைய பரலோக பிதா நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவர், அவருக்கு ஏற்கனவே தெரியும் நமக்கு இதெல்லாம் தேவைன்றது. அவருக்கு ஏற்கனவே தெரியும். தெரியுங்கிறதுனாலதான் அவர் வந்து உள்ள உட்கார்ந்துகிட்டு இதெல்லாம் விநியோகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இங்க அட்டென்ஷனை பே பண்ணாம அது பின்னால விரட்டிட்டு போனா, இங்க அவர் பெரிய டேபிள் செட் பண்ணி வாப்பா சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டு இருக்கிறார். நீங்க எல்லா இடத்துலயும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு கஜானாவை திறந்துகிட்டு உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் உன்னுடைய தேவையை சந்திக்கிறேன்னு சொல்றார். நாம என்ன பண்றோம், இங்க விட்டுறோம். எல்லா இடத்துலயும் ஓடி இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமா, அப்படி எடுக்கலாமா இப்படி எடுக்கலாமான்னு தேடிட்டு இருக்கிறோம். அவர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்க. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? வாசிப்போம், லூக்கா 17ஆம் அதிகாரம். அங்க சொல்லி இருக்கு தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குதுன்னு. லூக்கா 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் இடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ளே இருக்கிறது. எங்க இருக்குது தேவனுடைய ராஜ்யம்? எங்க தேட போறீங்க? தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா அங்கேயும் இங்கேயும் ஓடுறதா? மலைக்கும் காடுக்கும் அங்கேயும் இங்கேயும் ஓடி
மீட்டிங்கா ஓடுறது தேவனுடைய ராஜ்யத்தை தேட கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது என்று சொன்னால் உங்களுடைய ஆவிக்கு அடுத்த காரியங்கள், தேவனோடு கூட உங்களுக்கு உறவு, கர்த்தருடைய வசனத்தில் உள்ள ஈடுபாடு, ஆவியானவருக்கு இடம் கொடுப்பது, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது, அவருடைய பாதைகளில் நடப்பது, அவர் அறிகிற அறிவினால் நிரம்புவது, அதைத்தான் சொல்லி இருக்குது. இந்த ஆவிக்கு அடுத்த காரியங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்னு சொன்னா அந்த அர்த்தத்திலே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே. இந்த நல்ல வசனத்தை, இதுவும் நிறைய பேருக்கு ஃபேவரட், ஆனா இதை ஒரு மாதிரி மாத்திடுறாங்க. இது எப்படி சொல்றாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வளர்ந்து வந்த காலங்களில் இது எப்படி கேள்விப்பட்டேன்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் செத்து போய் மகிமையில நுழைஞ்ச பிறகு நிறைவேற்றுவார் சொன்னாங்க. இங்க அப்படிதான் தம்பி இருக்கும். தம்பி, உன் கண்ணீரை கர்த்தர் அறிவார், உன்னுடைய தேவையில கர்த்தர் காண்கிறார், உன்னுடைய தரித்திரத்தை காண்கிறார். உனக்கு ஒருவேளை சோறு தான் இருக்கா, கவலைப்படாத, மோட்சம் இருக்கு, நமக்கு இருக்கு. நம்ம மோட்சத்துக்கு போன உடனே மகிமையில போய் சேர்ந்த உடனே கர்த்தர் உன்னுடைய தேவையில எல்லாத்தையும் நிறைவாகும். அங்க பசி இராது, அங்க எது இருக்கா, கண்ணீர் இராது, அங்க ஒண்ணு இருக்காதுன்றாங்க. இங்க மனுஷனுக்கு வயிறு பிடுங்குது. அப்படியே எப்ப சோறு கிடைக்குன்னு காத்துட்டு இருக்கான். அவனுக்கு சொல்றாங்க பரலோகம் உனக்காக காத்திருக்குது, நீ அங்க போய். அதனாலதான் பாருங்க எல்லாம் பாட்டெல்லாம் பரலோகம் ஆயிடுது. அவன் வாழ்க்கையை பரலோகம் எப்போ பரலோகம் போய் சேருவேன்ட்டு. அதனாலதான் பாருங்க அமெரிக்கால கூட பாருங்க இந்த நீக்ரோக்கள்லாம் பாருங்க அடிமைகளா இருந்தாங்க. அவங்க அடிமைகளா இருந்தப்ப அவங்களுக்கு பாவம் ஒண்ணும் கிடையாது, வெறும் சாப்பாட்டுக்கு அரை வைத்து சோறை கொடுத்துட்டு நல்லா வேலை வாங்கிட்டு இருந்தாங்க அவங்கள. அதனாலதான் அவங்க தான் அந்த ஆவிக்குரிய பாடல்லாம் நிறைய எழுதுனாங்க அந்த காலத்துல. அவன் எப்படி எழுதுனான் பாடல், ஆவிக்குரிய பாடல்லாம் இந்த ப்ளூஸ் எல்லாம் சோகமா இருக்கும். அவன் பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா, எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு ஏதும் இல்லை, எனக்கு இந்த உலகத்துல என்ன இருக்குது, எனக்கு இந்த உலகத்துல ஒரு நயா பைசா கிடையாது, நான் தரித்திரனாக்கும், எனக்கு ஐயோ எனக்கு பொய்யோ கொய்யோன்னு எழுதிட்டு இருப்பாங்க. இதான் பாட்டு. அவன் பாட்டு அழகா பாடுவானுங்க, அருமையா கிட்டாரை வாசிட்டு பாடினானா அப்படியே மதி வாங்கி போயிடுவான். நம்ம வார்த்தையை மட்டும் கவனிக்க கூடாது. அவன் பாட்டெல்லாம் என்ன சொல்லுது, எனக்கு ஒண்ணுமே கிடையாது, நான் என்ன எனக்கு தரித்திரத்துல இருக்கணும், நான் ஏழை தரித்திரம், எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆவிக்குரிய பாடல்கள் இதெல்லாம். இதை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு நவநாகரிகத்தில் அழகான கார்கள்ல போயிட்டு நல்ல வீடுகளில் வாசிட்டு அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க ஜனங்க. ஏன்னா இதான் ஸ்பிரிச்சுவல்ஸ். என்ன கேட்டா நீக்ரோ ஸ்பிரிச்சுவலுங்க. இது ஸ்பிரிச்சுவலே இல்லை. இது பாவம் அடிமைத்தனத்துல வாழ்ந்து கொண்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நீக்ரோ என்னைக்கு பரலோகம் போவோம்னு ஏங்கி கொண்டு அங்க போனாதான் நமக்கு விடுதலைன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிற நீக்ரோக்கள் எழுதின பாடல். நான் அப்படி காத்துக்கிட்டு பரலோகம் போக போறேன்னு எனக்கு தெரியும், பரலோகம் வர்ற அன்னைக்கு நான் போய்க்கிறேன், கர்த்தர் என்னை கூட்டு போற அன்னைக்கு நான் போய்க்கிறேன், அது வரைக்கும் இங்க நான் சந்தோஷமா வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நான் நிறைவேற்ற போகிறேன், அதுக்காக தான் இங்க வைக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப மகிமையின் ஐஸ்வர்யத்துல மகிமையில் நிறைவேற்றுவார்னு கிடையாது. இப்படி வாசிக்கணும் அதை, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அப்படின்னு வாசிக்கணும். மகிமைங்கிறத கரெக்டா கொண்டு வந்து போடணும் பாருங்க. இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் கூட சில நேரத்துல அவங்களுக்கு என்ன புத்தி இருந்ததோ அதுக்கேற்றபடி போட்டு விட்டாங்க. சிலதெல்லாம் நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அதெல்லாம் நம்ப முடியல. பாருங்க எப்படி அது இப்ப நிறைவாக்குவாரா, வேணா இப்படி போட்டுக்கோணும், மகிமையில் நிறைவாக்கணும், முடிஞ்சு போச்சு கதை, அப்படியே தூக்கி அங்க போட்டலாம் அப்படின்னு விட்டுட்டாங்க. தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. மகிமையின் ஐஸ்வர்யம் எது? நான் வாசித்தேன், கொலோசியர் 1:27 வாசித்தேன். மகிமையின் ஐஸ்வர்யம் என்ன? எது மகிமையின் ஐஸ்வர்யம்? இவ்வளவு நாள் பிரசங்கம் கேட்டிருந்தீங்களா, சொல்லுங்க எது மகிமையின் ஐஸ்வர்யம்? மகிமையின் ஐஸ்வர்யம் எதுங்க? கிறிஸ்து உங்களுக்குள்ளா இருப்பதே அந்த மகிமையின் ஐஸ்வர்யம். அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எந்த அளவின்படி நிரப்புவார்? உங்களுடைய தேவையில அவர் பூர்த்தி செய்வார், சந்திப்பார். உங்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்து அவர்தான் மகிமையின் ஐஸ்வர்யம். அந்த அளவின்படி, அந்த நிறைவின்படி, அந்த பெருக்கத்தின்படி, அந்த ஐஸ்வர்யத்தின்படி உங்களுடைய தேவைகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவார். அப்ப ஐஸ்வர்யம் எல்லாம் எனக்குள்ள இருக்குது. கிறிஸ்து எனக்குள்ள இருந்தால் ஐஸ்வர்யம். அதனால்தான் பாடுறோம் ஆனந்தமே பரமானந்தமே. பாவம் நிறைய விசுவாசிங்க என்னன்னு தெரியாம பாடிட்டு இருக்கிறாங்க. அதை அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனந்தமே பரமானந்தமே, பரலோகம் போக போறோம் அங்க எல்லாம் கிடைக்குதுன்னு. ஆனந்தமே பரமானந்தமே, பரலோகத்தின் சொந்தக்காரர் எனக்குள்ள வந்து விட்டார், நான் பரலோகம் போறேன், அதனால ஆனந்தம் கிடையாது. அது எப்பவுமே ஆனந்தம், அது ஒரு ஆர்டினரி. இது பரலோகத்தில் இருக்கிறவர் இந்த பொல்லாத உலகத்துல, இந்த பிசாசு தாண்டவமாடுகிற உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு என்னுடைய பிரச்சனைகளை மேற்கொள்ளும்படியாக, எனக்கு பலன் அளிக்கும்படியாக, என்ன தேவையை சந்திக்கும்படியாய், அவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இப்பொழுது என்னுடைய தேவையை சந்திக்கும்படியாய் பரலோகத்தின் தேவன் ஐஸ்வர்யமானாய் இருக்கிற அவர், வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது என்று சொன்ன அவர் எனக்குள்ள வந்து இந்த பார்தலத்துக்கு சொந்தக்காரர், எனக்கு சொந்தக்காரர் ஆயிட்டார், எனக்குள்ள வந்து வாசம் பண்றாரு. அதனாலதான் ஆனந்தம். இந்த உலகத்துல எனக்கு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டா இருக்கு. அதுதான் பாடுறாங்க.
என்ன ஆனந்தம்? நான் பரலோகம் போறேன் கிடையாது. பரலோகம் போற ஆனந்தம் எப்பவுமே தான் இருக்குது. என்ன ஆனந்தம்னா, பரலோகத்தின் தேவன் இங்க வந்து எனக்குள்ள வந்துட்டார் ஐயா. அவர் வந்துட்டதுனால, இந்த தங்கப்பட்டணத்துக்கு சொந்தக்காரர் எனக்குள்ள வந்துட்டதுனால எனக்கு குறைவே கிடையாது, எனக்கு தாழ்ச்சியே கிடையாது. என் தேவைகள் எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்படுகிறது. இருக்கீங்களா?